ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ டார்கெட் 1 வந்து நான் கொடுத்துருக்கேன். டார்கெட் 1ல் இந்த வாரம் வந்து நம்ம என்னென்ன படிக்க போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு நோட் போட்டு கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மட்டும்தான் இந்த 3 to 4 மாதத்துக்குள்ளே தமிழ் மட்டும்தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 6th தமிழில் நீங்கள் 6 இயல் படிக்க போகிறீங்க, சரிங்களா? 6th தமிழில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 இயல் இருக்கும். ஆனால் நீங்கள் படிக்க போகிறது 6 இயல் தான். சிலபஸ் கம்மியாக கொடுத்துருக்கேனேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. நியூ ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்காண்டி நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு டார்கெட்டுன்றனால கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கேன். போக போக எக்ஸ்டெண்ட் ஆகும், சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இதில் ஒரு 2 or 3 வீக்ஸ் நம்ம வந்து இதில் வந்து பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எடுத்துனே நிறையா கொடுத்தோன்னா ஒரு சிலரால் முடிக்க முடியாது. ஏன்னா நம்ம இப்போ கைப்பட நோட்ஸ் எடுத்து நம்ம படிக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு 6th தமிழ் நியூவாக படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 to 4 மணி நேரம் ஆகும், சரிங்களா? நியூவாக படிக்கிறவங்களுக்கு 3 to 4 மணி நேரம் கண்டிப்பாக இந்த 6th தமிழ் இயல் 1 முடிக்கிறதுக்கே டைம் அந்தளவுக்கு இழுக்கும். ஏன்னா நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்க போகிறோம். ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு தான் இது கொஞ்சம் ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். மற்றபடி நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு, ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாம் இது வந்து ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா நான் காலையில் 5 AM பார்த்தீங்கன்னா 6th தமிழ் இயல் 1க்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் நோட்ஸ் எடுத்து நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ எப்போ லைவ் டெஸ்ட்னால் நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங்குள்ளே அந்த ஒரு இயலை எப்போ வேணாலும் நீங்கள் படிக்கலாம். படிச்சுட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா 10 PM பார்த்தீங்கன்னா லைவ் நடக்கும். அந்த லைவில் பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின்ஸ் வேணாலும் இருக்கலாம். அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் லைவில் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறீங்க, சரிங்களா? ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 6th தமிழ் இயல் 2 5 AM பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து அனுப்பிடுவேன். இயல் 2 நோட்ஸ் எடுத்த மாதிரியே வீடியோ அனுப்பிடுவேன். அதை நீங்கள் அன்னைக்கு நைட்டு 10 PM நீங்கள் திரும்பி லைவ் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் இப்படி தான் போக போகுது. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இயல் தான் படிக்க போகிறீங்க. வேறு எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு இயல் படிக்க போகிறீங்க, சரிங்களா? ஸோ நமக்கு வந்து சாட்டர்டே வரைக்கும் 6 இயல். அடுத்து சண்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் 1லேருந்து 6 வரைக்கும் நீங்கள் ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க, சரிங்களா? சண்டே வந்து எந்த இதுவுமே இருக்காது. உங்களுக்கு ஃபுல்லாக ரிவிஷன், ஏற்கனவே படித்ததை ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க. 10 PM அதுவும் பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட்டாகவும் இருக்கலாம், PDF-ஆகவும் இருக்கலாம், சரிங்களா? அதை நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ இப்போ லைவ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து 10 PM வந்து நடக்கும். மறக்காமல் எல்லாருமே அட்டன் பண்ணிடுங்க. இப்போ இயல் 1 படிக்கிறீங்கன்னா அடுத்த நாள் இயல் 2 படிப்பீங்களா? ஸோ இயல் 1 ரிவிஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் இயல் 2 வந்து அடுத்தது படிக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இயல் 3 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இயல் 1ஐயும் இயல் 2ஐயும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு தான் இயல் 3 படிக்கணும். ஸோ அப்படி படித்தாதான் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுருக்கும். நான் ஒரு நோட் போட்டு ரிவிஷனுக்குனே ஒரு காலம் ஒதுக்கி சொல்லியிருப்பேன், சரிங்களா? அப்போ 6th தமிழில் நீங்கள் இயல் 1ஐ எத்தனை தடவை ரிவிஷன் பண்ணுறீங்கன்னு அதில் மென்ஷன் பண்ண உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் படிக்க அதாவது நீங்கள் அடிக்கடி ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் அதுக்குன்னு தனி ரிவிஷன் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஈஸியாக உங்களுக்கு மெமரியில் வந்து ஈஸியாக பதிஞ்சிரும், சரிங்களா? ஸோ இதோட PDF பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு டார்கெட். இந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டை முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒரு 2-3 டார்கெட்லேயே நம்ம 6th 7th தமிழை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வச்சுக்குவோம், சரிங்களா? ஸோ இதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ முன்னாடி நாளே நான் வந்து அதுக்கான வீடியோ லிங்க் எல்லாமே கொடுத்துருவேன். ஸோ நோட்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே நோட்ஸ் போட்டு நோட்ஸ் எடுத்து படிங்க, சரிங்களா? வெறும் வாயால் படிக்கக்கூடாது. கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும். புக் வச்சுருந்தாலும் சரி, வேறு மெட்டீரியல் வச்சுருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு நோட் போட்டு நோட்ஸ் எடுங்க. நோட்ஸுன்றது நீங்கள் ப்ரீஃபாகவும் எடுத்துக்கலாம், ஷார்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அதை எப்படின்றத நான் நோட்ஸ் எடுக்கும் போது சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.